சிறுகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம மனோஜை சுற்றி எல்லாருமே சிரிக்கிற மாதிரி அவரே கனவு கண்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக எல்லாரும் போங்க, யாரும் என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, என்னை பார்த்து சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சத்தம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா இருந்துட்டு கதவை தட்டுறாங்க. மனோஜ் எந்திரிச்சு பார்க்குறாரு, சுற்றி யாரும் இருக்கிறதில்ல. அதனால் போயிட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அம்மா எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க, என் வாழ்க்கையே போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகவும், நீ எதுக்காகவும் கவலைப்படாத, அவ போனா போயிட்டு போறாடா, அம்மா நான் இருக்கேன்டா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், யாரும் உன்னை எதுவுமே சொல்லாத மாதிரி கேட்காத மாதிரியும் நான் பார்த்துக்கிறேன்டா, அம்மா இருக்கேன்டா கூட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு மனோஜை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம மீனா இருந்துட்டு ஒவ்வொன்றா யோசிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே நம்ம ஸ்ருதியும் ரவி இருக்காங்க. டேய் மீனா வராங்கடா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அண்ணங்கிட்ட சண்டை போட்டு சொல்லாம கொள்ளாம வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க போல இருக்கு, சரிவா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்க போகிறதுக்குள்ளேயே மீனா ஒரு கார் மேலே மோதிடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம செல்வம். அந்த மோதினதை நினச்சவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதுக்கு மேலே மீனா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நேராக நம்ம சந்திராவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மீனா ஏற்கனவே உங்கள் உடம்பு லோ பிபியில் இருக்கான், அதனால் நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு சாப்பாடே வேண்டாம், ஏன்னா நான் என் புருஷனை ஏமாத்திட்டேன், என் புருஷன்கிட்ட நான் போய் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. மீனா அதெல்லாம் முடிச்சு போனது, அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மீனா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. முத்து வராரு. முத்து வந்த உடனே அது செல்வம் இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனா ஓகே என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு நம்ம முத்து இருந்துட்டு மீனாவை பார்க்கறதுக்காக வராரு. அதுக்கடுத்து தான் மீனா பார்த்துட்ருக்காரு. ஸ்ருதி இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். டாக்டர் இருந்துட்டு இவங்களோட பிபி ரொம்பவே லோவாக இருக்கான், அதனால் சாப்பிட சொல்கிறாங்க. நாங்கள் இத்தனை பேரை சொல்லியாச்சு, ஆனால் மீனா சொல்கிறத கேட்குற மாதிரியே இல்லை, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. முத்து இருந்துட்டு மீனா கிட்டே போயிட்டு முதல்ல சாப்பிடு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் போய் சொல்லிட்டேன், நாடகம் ஆடிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாப்பிடாம இருந்தால் எல்லாமே சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எதுவுமே சரியாக போகாது, ஆனால் இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் சந்திரா இருந்துட்டு மாப்பிள்ள நீங்களாவது கொஞ்சம் சொல்லி சாப்பிட வைங்க, நான் இப்போ என்ன அவகிட்ட சொல்லாமே இருந்தேன், சொல்லிட்டு தானே இருந்தேன், அவ தானே ரொம்ப பிடிவாதமாக இருக்கா, இருந்துட்டு போட்டோம் விடுங்க, நம்ம என்ன ஊட்டியை விட முடியும், இல்லை மடியில் தூக்கி வச்சு கொஞ்சம் முடியுமா அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் வெளியே நின்றுக்கிறாரு. ஏண்டா நீ இப்படி அண்ணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நீ இப்படி நடந்துக்கிறதுனால தான் அண்ணி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இதை நீ புரிஞ்சுக்காம மறுபடியும் அன்னிக்கிட்ட சண்டை போட்டா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். என்னடா பண்ண சொல்றதெல்லாம் அவகிட்ட சொல்லியாச்சு, அவ தானே கேட்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கா, இருந்துட்டு போட்டோம் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் மீனா இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. சந்திரா இருந்துட்டு யார் என்ன சொன்னாலையும் மீனா ஏற்றுப்பா, ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அது மீனாவால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ இவ என்கிட்ட இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காளே, அப்போ என்னால் ஏற்றுக்க முடியுமாத்த அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிடுறாங்க. உன் நிலமை எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் வேறு வழி இல்லை மாப்பிள்ள, நீங்களாவது அவளை கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்தவும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் மீனா ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு வீடு என்னென்னலாம் பேப்பரில் வந்திருக்கோ அந்த வீட்டுக்கு போய் அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ஆளுங்களை விட்டு விசாரிக்க சொல்கிறாங்க. ரோகிணி கீழே வராங்க. ரோகிணி வந்த உடனே என்னம்மா நல்லா தூங்குனியா, தூங்க முடியாதோன்னு நினச்சேன் ஆண்டி, ஆனால் பரவாயில்ல நான் நல்லா தான் தூங்குனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படிதாம்மா நினைக்க தோணும், தூக்கமும் வேணும் சாப்பாடும் வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ரோகிணி கிட்ட சிந்தாமணி இருந்துட்டு ஆமா என்னம்மா முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மனோஜ் கூட நான் வாழணும், அதில் மட்டும் நான் முடிவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கும் மாமியார் விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என்னோட மனோஜ் தேவை, அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன், மனோஜ் அந்த வீட்டில் இருந்து பிரித்து கூட நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சிந்தாமணி இருந்துட்டு நான் போட்ட பிளான் படியே எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு அந்த மீனாவும் முத்துவும் தான் காரணம். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. அந்த வீட்ல இருந்து அவங்கள நான் விரட்டி அடிக்க போறேன். அது மட்டும் கிடையாது. அவ்வளோ தூரம் நான் கெஞ்சி கேட்டோம். அவங்க முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல அவங்கள நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதாம்மா நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முடிவு எடுத்துட்டேன். நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழணும். என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதுக்கு அந்த மீனா தான் காரணம். அந்த மீனாவையும் முத்துவையும் நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. சரிம்மா நீ போய் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரோகிணி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா நீங்களே என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறீங்களா? ஐயோ நான் எப்படிம்மா அப்படிலாம் சொல்ல முடியும்? அப்படியெல்லாம் சொல்லலை. என் வீடு இன்னொன்று இருக்குது. அந்த வீட்டில் நான் உன்னை தங்க வைக்கிறேன். உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ அந்த வீட்டிலேருந்து செய். இந்த வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக மாஸ்டருக்கு தெரிஞ்சுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா, எதுக்காக அக்கா நீங்கள் இந்த பொண்ணு மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு நான் என்ன அந்த மாஸ்டர் கிட்ட தேவையில்லாமல் யோகா கற்றுக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்குமா போயிட்டுருக்கேன். அதில் அந்த மீனவை பழி வாங்குறதுக்கு ஒன்றா இருந்தாலையும் அந்த வீடு ரொம்பவே பழைய காலத்து வீடு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த இடத்த விற்றா கூட 2 எவ்வளோ பணம் கிடைக்கும் தெரியுமா? மொத்தம் 2 கிரவுண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா அந்த வீட்டை எழுதி வாங்குறதுக்காக தான் நீங்கள் அவங்க கூட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாண்டா. ஆனால் நானாக போய் பிரச்சனை பண்ணி கேட்டால் எப்படி? அந்த மனோஜ் வேற கடத்தில் இருக்கா. நானே பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அது வட்டி மேலே வட்டி போட்டு குட்டி மேலே குட்டி போட்டு அந்த வீட்டை என் பேருக்கு மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணி வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு ஆல்ரெடி ரவி கிட்ட சொல்லி அண்ணாமலையை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து முத்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் சீதா வராங்க. சீதா வந்த உடனே இப்போ தான் சத்யா எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொன்னான். எங்கே நீ வரமாட்டியோன்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவன் இந்த மாதிரி இருக்கிற போது நான் எப்போ வராமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து சொல்லிடுறாங்க. என்னதான் இருந்தாலையும் ஒரே ரத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது அண்ணாமலை இருந்துட்டு ஏம்மா இப்போ சாப்பிடாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா. நான் உங்ககிட்டயாவது உண்மையை சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லாமல் விட்டுட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. முடிஞ்சு போன விஷயத்துக்கு இந்த மாதிரி பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நீ உன்னோட உடம்பை வதித்துக்கிறதுல எங்களுக்கு யாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. முதல்ல நீ சாப்பிட்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து நீ இவ்வளோ சாப்பிட வை அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அத்தை சாப்பாடு ஏதாவது செஞ்சு வச்சுருக்கீங்களா? கஞ்சி கொடுத்துறேன். அதுதான் சாப்பிட மாட்டேங்கிறீங்களே. கஞ்சியில் போய் என்ன இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரெல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து சாப்பிடு நீ அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் மீனாக இருந்துட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு வேண்டானா எனக்கும் வேண்டாம். நானும் நேற்று வந்து சாப்பிடவே இல்லை. நீங்கள் எங்கே சாப்பிடல? ஆமாம் மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குல்ல அதனால தான் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.